புதுச்சேரியில் அண்மை காலமாக ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து விட்டதாக புகார் எழும் சூழலில் கையில் பட்டாக்கத்தியுடன் இளைஞர் ஒருவர் ரீல்ஸ் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணன். வணக்கம். விரிவான விவரங்கள். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இந்த ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தொழிலதிபர்களை மிரட்டி மாமூல் கேட்டு தொந்தரவு செய்வதும், அதே போல கடைகளில் மாமூல் கேட்டு அட்டகாசம் செய்வதும் என பல்வேறு நடவடிக்கைகளில் இந்த ரவுடிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நான் பெரிய ரவுடியா நீ பெரிய ரவுடியா என்ற கோஷ்டி மோதலும் ஏற்பட்டு வருகிறது. இதனை காரணமாகத்தான் ஒருவரை வெட்டி கொள்ளும் சம்பவம் நடைபெற்று வருகிறது. தற்போது ஒரு 4 நாட்கள் முன்பு 3 ரவுடிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் ரவுடிகளின் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்குகளில் கத்திகளை வைத்து ஆயுதங்களுடன் அவர்கள் இன்ஸ்டாவில் இந்த ரீல்ஸ் எடுப்பது பிரபலமாகி வருகிறது. இந்த வகையில் புதுச்சேரியில் இந்த கொலை நடந்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறையின் சார்பில் ரோந்து பணியானது ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கோதிமேடு பகுதியில் போலீசார் ரோந்து சென்ற போது சந்தேகத்துக்குரிய வகையில் நடமாடி ரெடியாபாளையம் லம்பூர் சரவணன் நகரை சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சஞ்சய் என்பவர் மொபைல் போனில் ஆய்வு செய்தனர். அந்த மொபைல் போனில் ஆய்வு செய்ததில் அவர் பட்டாக்கத்திகளுடன் ரீல்ஸில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து காவல்துறையினர் அவர் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.